உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா, மகர ராசி அன்பர்களுக்கு தன் ராசியினுடைய அதிபதி சனி பகவானது வக்கர பெயர்ச்சி உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுது. ஏன்னா 137 நாட்கள் இது இருக்க போகுது. ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் உங்களுக்கு 10ஆம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டங்கள் இருக்க போகுது. இந்த காலகட்டங்களில் 3ஆம் பாவத்தில் சனி வக்கரம் அடையும் போது தான் இருக்கக்கூடிய இடத்துல தன்னுடைய நிலை மாறி இன்னும் வேகமாக செயல்படக்கூடிய ஆற்றல் சனி பகவானுக்கு கிடைக்கும். ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சனி பகவானை பற்றி மகர ராசி அன்பர்களுக்கு நான் சொல்கிறேன்னா, மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் 7 சனி எப்போ தொடங்கினதோ அப்போ இருந்தே நிறைய பாதிப்புகளை சந்திச்சிட்டிங்க. கடந்த 6-7 வருஷமாக நிறைய பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் கடந்து இன்றைக்கும் ஏன் இப்படி இருக்குன்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்குது. பட் உங்களுக்கு என்னென்னா, உங்களை சுற்றி ஒரு இமேஜை உருவாக்கிட்டீங்க, உங்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டியை உண்டாக்கிட்டீங்க, உங்களால் எல்லாமே செயல்படுத்த முடியுன்ற நம்பிக்கை மற்றவங்களுக்கு உங்கள் மேலே இருக்குது. அதே நேரத்தில் மற்றவங்க பிரச்சனைகளில் இறங்கி எவ்வளவோ விஷயங்களை நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கும் நிறைய நட்புகளோட, நிறைய பழக்க வழக்கங்களோட ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல நிற்பீங்க. ஜனங்களோட, அதாவது அந்த பழக்க வழக்கங்களோட ஜனங்களை சார்ந்து நிற்பீங்க. அப்பேற்பட்ட ஒரு ஃபோக்கஸ் உங்களுக்கு இருக்கும்போது உங்களுடைய வரவு செலவு வளர்ச்சி முன்னேற்றங்கள் சார்ந்த ரீதியில் சரிவுகள் உண்டானா அது எப்பேற்பட்ட பாதிப்புகளை உண்டாக்குன்றது நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆல்ரெடி நீங்கள் அதை உணர்ந்திருப்பீங்க. அப்பேற்பட்ட சில பிரச்சனைகளை சந்திச்சிடக்கூடாதுன்றதுக்காக ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. கடின உழைப்பு உங்களோட இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நேர்மை, ஸ்ட்ரைட் ஃபார்வேர்ட் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. இன்றைக்கும் எத்தனையோ விஷயங்களுக்காக போல்டாக மற்றவங்களுக்காக நீங்கள் பேச போய் அந்த இடத்துல நிறைய எதிர்ப்புகளை சந்திச்சிருக்கிறீங்க. இதனால் பாதிக்கப்பட்டது நீங்கள் மட்டும்தான். மற்றவங்களுக்கு நல்லதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் காலகட்டங்களில் இருந்து குடும்ப ரீதியில் தேவையற்ற குழப்பங்கள் உருவாயிட்டிருக்கு. இந்த குழப்பங்கள் பார்த்திங்கன்னா, ஒரு புறம் வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் ரீதியில் உங்களோட பிறந்தவங்க, உங்களை சார்ந்தவங்களால் தேவையற்ற குடைச்சல்கள் உங்களுக்கு உருவாகிட்டு இருக்கு. நல்லதை தான் செஞ்சீங்க, அவங்களுக்காக எவ்வளவோ விஷயங்களை விட்டு கொடுத்துருக்கீங்க. தியாகமான வாழ்க்கை, எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைச்சி பாடுபட்டு சம்பாதிச்ச சம்பாத்தியத்தையும் சம்பளம் எவ்வளவோ விஷயங்களை தன்னை சார்ந்தவங்களுக்காக விட்டு கொடுத்து வாழ்ந்தவங்க மகர ராசி அன்பர்கள். ஆனால் இவ்வளோ நல்லதையும் செய்து இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, என்ன நல்லது செய்தாலும் இங்கே பாவின்ற பட்டம் தான் கடைசியில் மிச்சம் அப்படின்ற அளவுக்கு நிறைய மன உளைச்சல்கள் உங்களுக்கு உருவாகிட்டு தான் இருந்திருக்கு. பட் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, உங்களுக்கு வர வேண்டியது வரலை, உங்களை அடைய வேண்டிய விஷயங்கள் அடையலை, நீங்கள் முடிக்க வேண்டிய விஷயங்கள் 100க்கு 99% முடிச்சிட்டிங்க. ஆனால் கடைசி ஃபைனல் ஸ்டேஜில் அது பிரேக் ஆகுது. ஏன் தெரியல. எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை எடுத்தாலும் அதை அழகாக முடித்தாலும் நம்மளோட குறைந்த கெப்பாசிட்டியோடு இறங்கி செயல்படுறவங்க நமக்கு முன்னாடி சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுறாங்க. நமக்கு நீங்கள் நிறைய வேலை ரொம்ப நாளாக வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பின்னாடி திடீர்னு வந்தவங்க அவங்க உங்களை ஓவர்டேக் பண்ணி சடனாக அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. ஆனால் நீங்கள் அதே இடத்துல ரொம்ப நாளாக கஷ்டப்படுறீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த ப்ரமோஷனும் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் இருக்கே அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்குது. ஏன்னா குறிப்பாக தொழில் ரீதியில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ சம்பாரிச்சிங்களோ மீண்டும் மீண்டும் இந்த தொழிலையே எடுத்து போட்டீங்க. இன்றைக்கி உங்கள்கிட்ட வேலை செஞ்சவங்க நல்லா இருக்கிறாங்க. அவங்க இன்றைக்கி ஆரோக்கியமான வாழ்க்கையை அவங்களுக்கு தேவையானதெல்லாம் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த தொழில் எல்லாமே பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்குன்ற உண்டான தேவைகளை இன்றைக்கி வரைக்கும் பூர்த்தி பண்ண முடியல. குடும்பத்திற்கு உண்டான தேவைக்கு மட்டும்தான் செய்ய முடியுதே தவிர அதுக்கு மேலே தேவையான விஷயங்களை உருவாக்க முடியலேன்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்குது. இது இப்படியே போயிட்டு இருந்தால் எப்படி, ஏன் எதனால் இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்தது இல்லையா? அது எல்லாமே அந்த கிரக ரீதியில் இருந்த பாதிப்புகள் இருந்தாலும் இன்றைக்கி இதுக்கு ஒரு தீர்வுகள் வேணும். நம்மளுடைய ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகணும். நம்ம நினச்சதை சாதிக்கணும்னு நினச்சவங்களுக்கு இந்த சனி வக்கரத்தினால பெரிய லெவலில் தொழில் ரீதியில் பெரிய ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களும் நல்ல ஆர்டர் கிடைக்கிற காலமாகவும் இருக்கும். அதே சமயம் நீங்கள் எடுக்கக்கூடிய ப்ராஜெக்டை அழகாக முடித்து பெரிய லெவல் ஒரு சக்ஸஸ்ஃபுல். மகர ராசி அன்பர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நிறைய
அவார்டு வாங்குகிற சாதனைகளை உருவாக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கிற காலமாக இது இருக்க போகுது. இன்னுமே பல வருடங்களுக்கு நின்று பேசுகிறதுக்கு உண்டான ஒரு காலமாக இது இருக்க போகுது. அதுலேயும் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சி பாதை கிடைக்கும். இத்தனை நாள் அவங்கள பயன்படுத்தி மற்றவங்க சாதிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ நீங்கள் சாதிக்க போகிறீங்க. உங்களால் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது இருக்க போகுது. அதே சமயம் பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்கள் வெளிநாடுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டங்கள் கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகச்சிறந்த மேன்மைகள் கிடைக்கும். தன்னை விட்டு பிரிஞ்சவங்க கூட தன்னோடு சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதே நேரத்தில் மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையில் விட்டதை பிடிக்கிறதுக்குண்டான ஒரு காலமாக இது இருக்கும். இழந்த வேலையை மீண்டும் அடையிறதுக்குண்டான ஒரு அருமையான காலமாக இது இருக்க போகுது. வேலைக்கு சில குடைச்சல்கள் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் இருக்கிற வேலையை விட்டு நீங்களே வெளியில் போயிடணும் அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய எமோஷ்னலை டச் பண்ணி நீங்களே விட்டு விலகிடணுன்ற அளவுக்கெல்லாம் சில சூழ்ச்சிகள் இருந்திருக்கும். கவலைகள் வேண்டாம். அந்த சூழ்ச்சிகளில் இருந்து மீண்டும் நீங்கள் அந்த இடத்துல ரீஎன்ட்ரி கொடுத்து உங்களுடைய தகுதி, உங்களுடைய தரம், உங்களுடைய வேல்யூ என்னன்றதை நீங்கள் காட்ட போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே சமயம் பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு உடல் உபாதைகள் ரீதியில் நீண்ட காலமாக சில பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்க போகுது. அதே சமயம் நீங்கள் பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட் உங்கள்கிட்ட இருந்தாலும் என்னன்னே தெரியல, என் வேலையை நான் சரியாக தான் செய்கிறேன், ஆனால் என்னுடைய மனசில் ஏதோ ஒன்று இழந்த மாதிரியே இருக்குது. ஏதோ ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு படபடப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. இது ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. என்னை சுற்றி ஏதோ ஒரு நெகட்டிவ், ஏதோ ஒரு தீய சக்தி இருந்தால் எப்படி இருக்குமோ இப்படி சில பாதிப்புகளை உணரக்கூடிய நிலை என் உள் மனசு சொல்லுது அப்படின்ற அளவுக்கு சிலருக்கு அந்த பாதிப்புகள் இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த வக்கர பயிற்சினாலையும் குரு பகவான் உச்ச குருவாக மாறி டைரெக்டாக 180 டிகிரியில் அவர் உங்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய பாதிப்புகளும் தெய்வத்தினுடைய முழு அனுகிரகமும் உங்களுக்கு நேரடியாக கிடைக்கிற மாதிரியான ஒரு கால அமைப்புகள் இந்த இடத்துல உருவாக போகுது. ஏன்னா இந்த வக்கரமான இந்த சனியை இந்த உச்ச குரு 9ஆம் பார்வையை பார்க்குறார். அப்போது அந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னா திடீர் மாற்றங்களும் திடீர் திருப்பங்களும் அதிர்ஷ்டத்திற்குரிய அருமையான காலமாக இது இருக்க போகுது. இந்த காலகட்டங்களில் நினச்சதை முடிப்பீங்க, நினச்சதை நடக்கும். அதே நேரத்தில் நீண்ட நாளாக தடைப்பட்ட திருமணம் அருமையாக கைகூடும். வயது தாண்டியும் இன்றைக்கி ரொம்ப வயதாகிட்டுருக்கே, இன்னுமே கைக்கூடி வரலையே, ஏன் இப்படி இருக்குன்ற ஒரு பயம் உங்களை விட்டு விலகி அந்த இடத்துல ஒரு அருமையான லைஃப் ஸ்டைல் அமையப்போகுது. திருமணமாகி டைவர்ஸ் ஆகக்கூடிய அளவுக்கு போனவங்களுக்கு மீண்டும் இணையக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். அதே சமயம் டைவர்ஸ் ஆகிடுச்சு, மறுமணத்திற்குண்டான மேன்மைகள் நமக்கு உருவாகுமா நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக மறுமணத்திற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. பிள்ளைகள் ரீதியில் பார்த்து இவங்களுக்காக தான் நம்ம வாழ்கிறோம்னு நினச்சி வாழ்ந்த பெற்றோர்களுக்கு இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் அருமையான பிள்ளைகளாக இருந்து, அற்புதமான டேலண்ட் இருந்து, அறிவு, அழகு, ஆற்றல் எல்லாம் இருந்தும் அவங்களுக்குரிய திருமண வாழ்க்கை மட்டும் ஏன் தடையாகுது, தடைப்பட்டுக்கிட்டே இருக்குன்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு அதற்குரிய அருமையான வாய்ப்புகளை அமையறதுக்கு உண்டான காலமாக இது இருக்க போகுது. அவர்களுடைய வேலையும் தொழில் ரீதியிலையும் மிகச்சிறந்த மேன்மைகள் உருவாகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கை கொடுக்கறதுக்கு உண்டான காலமாக இது மாறப்போகுது. குறிப்பாக சொல்லணும்னா சொந்தம், பந்தம், உற்றார், உறவினர்கள் எல்லாமே உங்களை பார்த்து வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உடன்பிறப்புகள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ், சொத்துக்கள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஆல்ரெடி வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. முயற்சியை பலப்படுத்துங்க. 100% உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும். நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா சர்வாஷ்ட வர்க்க பலன்கள் 4க்கு கீழே அப்படியே குறைஞ்சி 0 ஆயிடுச்சுன்னா அது நெகட்டிவாக வேலை செய்யும். 3க்கு மேலே 7 எல்லாம் இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைகிறதுக்குண்டான அருமையான காலமாக அது மாறிடும்.
ஜனன ஜாதகத்தை பார்த்து முடிவெடுங்க. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகள் எடுத்தீங்கன்னா மேலும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல வெற்றிக்குரிய பாதையில் பயணமாகக்கூடிய ஒரு நிலை உருவாகும். நான் உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் வளமாக அமைந்திடுவது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.